இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 25வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 34 வரை. ஜெபத்தின் மேன்மை. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். வசனம் 21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஈசாக்கு தேவனுடைய வல்லமையாலும் வாக்குறுதியாலும் பிறந்தவன். அவனுடைய திருமணம் தேவனுடைய திட்டத்தின்படி நடந்தது. திருமணம் முடிந்து 20 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை. அவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் இஸ்மவேலுக்கோ 12 குழந்தைகள் பிறந்து விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் உலகத்தாரின் ஆசீர்வாதத்தை காணும்போது நமக்கும் சில நேரங்களில் மனசோர்வு உண்டாகிறது. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன் என்று ஆசா தன் அங்கலாய்ப்பை சங்கீதம் 73:3 கவிதை மொழிகளில் தந்திருக்கிறான். ஆனால் தாமதமானாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் பொய்யாவதில்லை என்பதை உறுதியாக நம்புவோமாக. ஈசாக்கு 20 ஆண்டுகள் பொறுமையாக கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் வரை பொறுமையாக தேவனுடைய வேலைக்காக காத்திருந்தார். அதன் பின்னரே தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்தான். உண்மையான ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளக்கூடியது. இதுவே நாமும் எப்பொழுதும் செய்யக்கூடியது. ரெபெக்காளின் வயிற்றில் 2 பிள்ளைகள். அவர்கள் வயிற்றிலே ஒருவரோடொருவர் மோதிக்கொண்டார்கள். எனவே அவள் தன் பிள்ளைகளை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை விசாரிக்கும்படி கர்த்தரிடத்தில் போனாள் என்று வசனம் 22 வாசிக்கிறோம். வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கர்த்தரிடத்திலேயே இருக்கிறது என்பதை அவள் அறிந்திருந்தாள். 2 பிள்ளைகளும் முக்கியமானவர்கள்தான். ஆனால் இருவரில் வாக்குத்தத்தமுள்ள சந்ததியை உருவாக்கப் போவது யார்? மேசியாவுக்கு வழியை உண்டாக்குவது யார்? இத்தகைய சிக்கலான தருணங்களில் கர்த்தருடைய இறையாண்மைக்கு நம்மை விட்டுவிடுவதே நல்லது. தேவன் தம்முடைய சர்வ ஞானத்தினாலும் கிருபையினாலும் காரியங்களை செயல்படுத்துகிறார். ஏசாவும் யாக்கோபும் இன்றைய உலகத்தை பிரதிபலிக்கிறார்கள். ஏசா புசிப்போம், குடிப்போம், சாவோம் என்னும் குறுகிய கண்ணோட்டத்துடன் வாழ்ந்தான். யாக்கோபு அதற்கு அப்பாலும் சென்று எதிர்காலத்தை குறித்து யோசித்தான். தலைப்பிள்ளையின் சிறப்பு என்னவென்பதை அறிந்தவனாக தூர பார்வையோடு செயல்பட்டான். ஏசா மாம்சத்தை திருப்திப்படுத்துவதில் திருப்தி அடைந்தான். இன்றைக்கு நான் பசியினால் சாகப் போகிறேன், நாளைக்கு எனக்கு பரலோகம் கிடைத்து என்ன பயன் என்ற மனோபாவமே ஏசாவுக்கு இருந்தது. நித்தியத்தை காட்டிலும் தற்காலிக உலகத்துக்காக முன்னுரிமை கொடுத்தான். பிற்பாடு அழுது புலம்பினான். யாக்கோபு நல்லவன் என்பதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. அவன் ஏமாற்றுக்காரன் தான். ஆனாலும் நித்தியத்தை குறித்து யோசித்தான். எல்லாரும் பாவிகள்தான். ஆனால் தங்கள் ஆத்துமாவை குறித்து சிந்திக்கிறவர்களுக்கு தம்மை தேவன் வெளிப்படுத்துகிறார். நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு ரட்சிப்பு கிரியைகளினால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. அதை மனமு வந்து பெற்றுக்கொள்ளும் போது நாமும் நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஆமேன்.